தமிழ் வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். சிஐடிக்கு அழைத்து வரப்பட்டுள்ள பிள்ளையான். 4 லட்சம் பயனர்களுக்கு ஆஸ்வஸ்மா கொடுப்பனவு, ஜனாதிபதி தெரிவிப்பு. தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் அரசாங்கம் விசாரணை நடத்த வேண்டும், கோடீஸ்வரன் எம்பி தெரிவிப்பு. ஜனாதிபதிக்கும் ஸ்ரீலங்கன் நிறுவன உயரதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் உயர் அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றுள்ளது. ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தை அதிக லாபத்தை ஈட்டக்கூடிய அரச நிறுவனமாக மாற்றுவதற்கான பரிந்துரைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் கடன் முகாமைத்துவத்துக்கான குறுகிய கால மற்றும் நீண்ட கால தீர்வுகள் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. புதிய முதலீட்டு வாய்ப்புகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன் ஸ்ரீலங்கா விமான நிறுவனத்தை லாபகரமான நிறுவனமாக மாற்றுவதற்கு சாத்தியமான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கா விமான நிறுவனத்தின் செயற்பாட்டு லாபம் இருந்த போதிலும் தவறான நிர்வாக முடிவுகளால் நட்டத்தை சந்திக்கும் முன்னணி அரசு நிறுவனங்களில் இதுவும் ஒன்றாகும். கடந்த அரசாங்கம் இந்த நிறுவனத்தை தனியார் மயமாக்க எடுத்த தீர்மானத்தை மாற்றியமைத்து தற்போதைய அரசாங்கம் அதை தேசிய விமான சேவையாக தொடர்ந்து செயற்படுத்தவும் புதிய நிர்வாகத்தின் கீழ் லாபகரமான நிறுவனமாக மாற்றி முன்னோக்கி கொண்டு செல்லவும் முடிவு செய்துள்ளது. தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த கூலங்கமுவ, ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் தலைவர் சரத் கனேகொட மற்றும் ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்தின் உயர் அதிகாரிகள் குழுவும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர். அமெரிக்காவின் புதிய வரிகள் இலங்கையில் ஏராளமானோரின் வேலையின்மைக்கு வழிவகுக்கும், ரணில் தெரிவிப்பு. அமெரிக்கா விதித்துள்ள புதிய வரிகள் இலங்கையின் ஏற்றுமதியை தடுக்கும் எனவும் தொழிற்சாலைகள் மூடப்படுவதுடன் ஏராளமானோரின் வேலையின்மைக்கு வழிவகுக்கும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இதனை குறிப்பிட்டுள்ள அவர் இதனை நிவர்த்திப்பதற்கென சில தீர்வு நடைமுறைகளையும் முன்மொழிந்துள்ளார். அமெரிக்காவின் பரஸ்பர வரிகள் என்று அழைக்கப்படுபவற்றுக்கும் அமெரிக்காவுக்கு எதிரான சீனாவின் பழிவாங்கும் வரிகளுக்கும் இடையே ஒரு வர்த்தக போர் உருவாகி வருவதாக ரணில் விக்ரமசிங்கே குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். உலக சமூகத்தின் தற்போதைய வீழ்ச்சியில் இலங்கை போன்ற சிறிய நாடுகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 1 அல்லது 2 பொருட்களை ஏற்றுமதி செய்யும் பொருளாதாரங்களை கொண்ட நாடுகளுக்கும் அமெரிக்கா முக்கிய சந்தையாகும். பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் கூட ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு முன்பு இருந்த நிலைக்கு கட்டணங்கள் திரும்பாது. இது இலங்கையின் ஏற்றுமதிகளில் இடையூறுகளை ஏற்படுத்தி தொழிற்சாலைகளை மூடல்களுக்கும் பெரிய அளவிலான வேலை இழப்புகளுக்கும் வழிவகுக்கும். ஒட்டுமொத்த வெளிப்புற வர்த்தகம் பாதிக்கப்படுவதால் தீர்வை வரி மற்றும் மது வரியில் இருந்து மதிப்பிடப்பட்ட வருவாயை அரசாங்கத்தால் வசூலிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். இலங்கையில் மட்டுமல்ல அண்டை நாடுகளிலும் பொருளாதார நிலைமை மோசமடைந்து வருவதால் அரசியல் அமைதியின்மை ஏற்படுவதற்கான பலத்த வாய்ப்புள்ளது. எனவே அமைச்சரவையால் அங்கீகரிக்கப்பட்டு 2025ஆம் ஆண்டு ஜனவரியில் அறிமுகப்படுத்த திட்டமிட்டிருந்த தேசிய கட்டண கொள்கை குறித்து அரசாங்கம் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். 4 லட்சம் பயனர்களுக்கு ஆஸ்வஸ்மா கொடுப்பனவு, ஜனாதிபதி தெரிவிப்பு. அமெரிக்காவின் வரி தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தையினூடாக தீர்வை எட்ட முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொட்டவ பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் பண்டிகை காலத்தில் நாட்டு மக்களுக்கு சதோசா ஊடாக நிவாரண விலையில் பொருட்களை வழங்குவதற்கு தாம் எதிர்பார்த்திருந்தோம். எனினும் எதிர்வரும் மே மாதம் தேர்தல் நடைபெறவுள்ளமையால் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அந்த பணிகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. அதே நேரம் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் 4 லட்சம் பயனர்களுக்கு ஆஸ்வஸ்மா கொடுப்பனவு வழங்கப்படும். இதேவேளை அமெரிக்கா அறிவித்துள்ள வரி இலங்கையின் பொருளாதாரத்தில் ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனவே பேச்சுவார்த்தை மூலம் இந்த விடயத்தில் நிவாரணத்தை பெற முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அனுப்பப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியை மாற்றுவதற்கு தயார் என தெரிவித்து குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார்.
தமிழ் மக்களுக்கு எதிராக இடம்பெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் அரசாங்கம் விசாரணை நடத்த வேண்டும். கோடீஸ்வரன் எம்பி தெரிவிப்பு. தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கையில் இடம்பெற்ற ஒவ்வொரு வன்முறை சம்பவங்கள் தொடர்பிலும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் விசாரணை நடத்த வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் சுவீந்திரன் கோடீஸ்வரன் கோரியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று கருத்துரைத்த அவர், கடந்த கால அரசாங்கங்கள் இந்த விடயம் தொடர்பில் விசாரணை நடத்தாமையின் காரணமாகவே உள்நாட்டு நீதி பொறிமுறையை தமிழ் மக்கள் நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளார். வியாழேந்திரன் மீண்டும் விளக்கமறியலில். பிணை நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய தவறியதால் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். தேசபந்து தென்னக்கோனை பதவி நீக்குவது தொடர்பிலான விசாரணை குழு பிரேரணை எதிர்ப்பின்றி நிறைவேற்றம். காவல்துறை மா அதிபர் பதவியிலிருந்து தேசபந்து தென்னக்கோனை நீக்குவது தொடர்பில் குழு ஒன்று நியமிக்கும் பிரேரணை எதிர்ப்பின்றி நிறைவேற்றப்பட்டது. குறித்த பிரேரணை தொடர்பில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. இதற்கு ஆதரவாக 151 வாக்குகள் அளிக்கப்பட்டன. பிரேரணைக்கு எதிராக எவரும் வாக்களிக்கவில்லை. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் லக்மாலி கேமச்சந்திரவினால் இந்த பிரேரணை நாடாளுமன்றத்தில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டது. சிஐடிக்கு அழைத்து வரப்பட்டுள்ள பிள்ளையான். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்ற சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ளார். மட்டக்களப்பில் உள்ள அவரது அலுவலகத்தில் வைத்து நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். நபர் ஒருவர் கடத்தப்பட்டு காணாமற் போனமை குறித்த விசாரணையின் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் இன்று அதிகாலை அவர் கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். பிரதி அமைச்சர் நளின் கேவகேவின் சர்ச்சை கருத்துக்கு அமைச்சர் நலிந்த விளக்கம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுப்பேற்ற சந்தர்ப்பத்தில் திரைசேரியில் 20 மில்லியன் அமெரிக்க டாலர் மாத்திரமே இருந்ததாக தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்த கருத்து தொடர்பான சர்ச்சைக்கு மத்தியில் உத்தியோகபூர்வ கையிருப்பு குறித்த தகவல்களை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச வெளிப்படுத்தியுள்ளார். காலையில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் கருத்துரைத்த தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் கேவகே, தங்களது அரசாங்கம் பதவியேற்ற போது திரைசேரியில் 20 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் மாத்திரமே இருந்ததாகவும் அந்த அளவு தற்போது 6.19 பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இந்த கருத்து தொடர்பான விசாரணைகள் அதிகரித்திருந்த நிலையில் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் நேற்றைய ஊடக சந்திப்பில் இந்த விடயம் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச, உத்தியோகபூர்வமாக மத்திய வங்கியினால் அறிவிக்கப்படும் தரவுகளை மாத்திரம் கவனத்தில் கொள்ளுமாறு கோரியிருந்தார். அத்துடன் கடந்த 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் 2025 மார்ச் மாதம் வரையான உத்தியோகபூர்வ கையிருப்பு தரவுகளையும் அவர் வெளிப்படுத்தினார். இதன்படி கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் உத்தியோகபூர்வ கையிருப்பு 5.99 பில்லியன் அமெரிக்க டாலராகவும், அக்டோபரில் 6.47 பில்லியன் அமெரிக்க டாலராகவும், நவம்பரில் 6.45 பில்லியன் அமெரிக்க டாலராகவும் பதிவானதாக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அத்துடன் 2024 டிசம்பரில் உத்தியோகபூர்வ கையிருப்பு 6.12 பில்லியன் அமெரிக்க டாலராகவும், 2025 ஜனவரியில் 6.06 பில்லியன் டாலராகவும், பிப்ரவரியில் 6.08 பில்லியன் அமெரிக்க டாலராகவும், மார்ச் மாதம் 6.51 பில்லியன் அமெரிக்க டாலராகவும் பதிவானதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் அதிகரிக்கப்பட்ட ஏப்ரல் மாத வேதனம் தொடர்பிலான அறிவித்தல். அரசு ஊழியர்களின் அதிகரிக்கப்பட்ட ஏப்ரல் மாத வேதனத்தை நாளை வழங்க வேண்டுமென்று சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர்கள் மற்றும் நிறுவன தலைவர்களுக்கு பொது நிர்வாக மற்றும் உள்நாட்டலுவல்கள் அமைச்சு அறிவித்துள்ளது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணத்தின் அடிப்படையில் பாதீட்டில் திருத்தம் செய்யப்பட்ட வேதனத்தை அன்றைய தினம் வழங்க முடியாவிட்டால் அந்த நிலுவைத் தொகையை ஏப்ரல் 25ஆம் தேதியன்று வழங்க வேண்டுமென்று அமைச்சு தெரிவித்துள்ளது. தனியார் துறையினருக்கான வேதன சட்டத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி.
தனியார் துறையினருக்கான தேசிய குறைந்தபட்ச மாதாந்த வேதனம் மற்றும் குறைந்தபட்ச நாளாந்த வேதனம் என்பவற்றை அதிகரிப்பதற்காக தேசிய குறைந்தபட்ச வேதன சட்டத்தை திருத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2025ஆம் ஆண்டு பாதீட்டின் மூலம் அரச பணியாளர்களின் வேதன உயர்வுக்கு இணையாக தனியார் துறை ஊழியர்களின் வேதனத்தையும் அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. அதன்படி கடந்த 1ஆம் திகதி அமுலாகும் வகையில் தனியார் துறையினருக்கான மாதாந்த குறைந்தபட்ச வேதனம் 17,500 ரூபாவிலிருந்து 27,000 ரூபாய் வரை 9,500 ரூபாவினால் அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளது. அத்துடன் தேசிய குறைந்தபட்ச நாளாந்த வேதனத்தை கடந்த 1ஆம் திகதி முதல் அமுலாகும் வகையில் 700 ரூபாவிலிருந்து 1,080 ரூபாய் வரை 380 ரூபாவினால் அதிகரிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது. அதன்படி 2016ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க தொழிலாளர்களுக்கான தேசிய குறைந்தபட்ச வேதன சட்டத்தை திருத்தம் செய்வது அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலைவழி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.